Hi guys, good evening. This is continuation of the previous video. So in the video la na enna solli kodukka porena some of the examples in coordination compounds. நம்ம அதுக்கு எப்படி IUPAC நேம் கொடுக்கணும்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். Before that, I wanted to tell you one thing. What is that na? What do you mean by ambidendate ligand? Ambidendate ligand na என்னன்னு உனக்கு தெரியணும். அப்ப அது வந்து nomenclature we will be in some books it will be given with the kappa term. அது எதுக்கு கொடுப்பாங்கன்னா ambidendate ligand இருந்தா லிகாண்டுக்கு முன்னாடி அந்த kappa term யூஸ் பண்ணுவாங்க. Ambidendate ligand என்னன்னா நான் cyanide ligand எடுத்துக்கிறேன். அதை நான் Cn மைனஸ்னு எழுத முடியும், Nc மைனஸ்னு எழுத முடியும். This is called cyanide ion, cyanide ligand. This is called isocyanide. இங்க கார்பன் கனெக்ட் ஆயிருக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட. கார்பன் ஆக்சஸ் த டோனர் ஆட்டம்னா இட் இஸ் cyanide. அதே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட நைட்ரஜன் டோனர் ஆட்டமா ஆக்ட் பண்ணிருந்துச்சுன்னா அது ஐசோசைனைட். அப்ப the same molecular formula இருக்க ligand but two different donor atoms are there. It can link through the central metal atom. It can link to the central metal atom in two different ways. அப்படி இருந்தா அந்த லிகாண்டுக்கு பேரு cyanide ligand. இது one of the example. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NO2 அயான், NO2 மைனஸ், நைட்ரைட் அயான் நம்ம சொல்லுவோம். NO2 மைனஸ் இது நைட்ரைட். அப்ப இங்க வந்து இது NO2 மைனஸ்ல N வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட கனெக்டா இருந்தா அது நைட்ரைட்டோ, அதாவது கப்பான்ற டேர்ம் யூஸ் பண்ணி கப்பா N கொடுத்து நைட்ரைட்டோன்னு எழுதணும். அதே ONO கனெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ONO கனெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எது கூடனா சென்ட்ரல் மெட்டல் அயான். அப்ப அந்த இடத்துல நான் கப்பா டேர்ம் யூஸ் பண்ணி O கொடுப்பேன். அப்ப சைனைடா இருந்தா கப்பா டேர்ம் யூஸ் பண்ணி கார்பன் கொடுப்பேன். ஐசோசைனைடா இருந்தா கப்பா டேர்ம் யூஸ் பண்ணி ஐசோசைனைட், அதாவது Cn மைனஸ்னா கப்பா டேர்ம் யூஸ் பண்ணி கார்பன் சொல்லுவேன். Nc மைனஸா இருந்தா கப்பா டேர்ம் யூஸ் பண்ணி நைட்ரஜன் சொல்லுவேன். அந்த மாதிரி கப்பா டேர்ம் உன்னுடைய நாமென்க்ளேச்சர்ல யூஸ் பண்ணணும். அது நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்கக்குள்ள ஐ வில் டெல் யூ அபவுட் தட் இன் டீடைல். அப்ப those kinds of ligands in which two atoms can be able to act as a donor atom, then the ligand is said to be ambidendate ligand. That means உன்னோட ligand வந்து ரெண்டு வேஸ்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட கனெக்ட் ஆகிற எபிலிட்டியோட இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ligandsக்கு பேரு ambidendate ligands. இப்போ நான் some of the examples உன் புக்ல, ஸ்டேட் போர்ட் புக்ல பேஜ் நம்பர் 139ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ உனக்கு சொல்லித்தரேன். ஸோ அதில் வந்து என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cobalt. The central metal atom is cobalt and NH3 acts as the ligand which is 4 times present and chloride ligand then Cl. நல்லா கவனிச்சுக்கோ. முதல்ல நீ டிசைட் பண்ண வேண்டியது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸா. அதை டிசைட் பண்ணிட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீ முதல்ல கண்டுபிடிக்கணும் சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு. இது கேட்டயான், காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் இருக்கு அண்ட் சிம்பிள் ஆனயான் இருக்கு. அப்ப இது Cl மைனஸ், இதுக்கு -1னா இதுக்கு +1. இந்த காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு +1. அண்ட் நேச்சர் ஆஃப் த லிகாண்ட் உனக்கு தெரியணும். அம்மோனியா வந்து நியூட்ரல் லிகாண்ட், போன வீடியோல சொல்லி கொடுத்த அம்மோனியா வந்து நியூட்ரல் லிகாண்ட். அப்ப இதுக்கு 0. குளோரைடு உனக்கே தெரியும், குளோரைடு அயான்னா Cl மைனஸ். இங்க எத்தனை குளோரைடு இருக்குன்னா 2 குளோரைடு இருக்கு. அப்ப இது -2. இப்போ எக்ஸ் எனக்கு கொபால்ட்டுக்கு எனக்கு தெரியாதுன்னா கொபால்ட்டு தான் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். +4 × 0 +2 × -1 which should be equal to the charge carried by that ion. அப்ப +1. அப்ப x + 0 - 2 is equal to +1. x is equal to +3. இப்போ கொபால்ட்டுக்கு என்ன சார்ஜ்னா +3. இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ என்னோட காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ் +3. இது ரெண்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்து ரூல் படி வரேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லி கொடுத்தேன் போன வீடியோலன்னா
the name of the cation should be given first, that should be followed by the name of the anion சொன்னேன். அப்ப கேட்டயானுக்கு தான் முதல்ல நேம் கொடுக்கணும். இங்க கேட்டயான் வந்து காம்ப்ளெக்ஸ் கேட்டயான். And another second rule என்னன்னு சொல்லி கொடுத்தேன், the name of the ligand should precedes the name of the central metal atom. அப்ப ligand name first வரணும், அப்புறம் central metal atomோடது வரணும். ligand இங்க எத்தனை டைப் ஆஃப் ligand இருக்கு? ரெண்டு டைப் ஆஃப் ligand, because அப்பனா இது வந்து ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் ligand இருக்குன்னா ஒன்னு அம்மோனியா, இன்னொன்னு குளோரிடோ. ஒன்னு அம்மோனியா, இன்னும் குளோரிடோ. குளோரிடோன்றது நெகட்டிவ் ligand, அதனால ஓ சவுண்ட் சொல்றேன். அம்மோனியாக்கு ஸ்பெஷல் நேம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன், அது என்னன்னா அம்மன். அப்ப ஆல்பபெட் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன், 7வது ரூலா. அப்ப இங்க எத்தனை அம்மன் இருக்கு? 4 அம்மன் இருக்கு. 4னா கிரீக் ப்ரிஃபிக்ஸ் என்ன? டெட்ரா. அப்ப என்ன வரும்னா டெட்ரா அம்மன். எத்தனை குளோரின் இருக்கு? 2 இருக்கு. டைக்ளோரிடோ. ஸோ ஃபர்ஸ்ட் டெட்ரா அம்மன், டைக்ளோரிடோ. அடுத்து எதை எழுதணும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நேம் மாறாம அப்படியே எழுதணும், அன்மாடிஃபைடா இருக்கணும். எப்ப? when the complex is a cationic complex. அப்ப இங்க இது வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் தான், ஏன்னா எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப இது கண்டிப்பா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்ப என்ன வரும்? கோபால்ட். And what is the oxidation state? 3. That should be given in Roman numeral. Chloride. So what is the name of this complex? Tetraamine dichlorido cobalt 3 chloride. Is it clear? The complex cationic complex. Name of the ligand should precedes the name of the central metal ion. The name of the ligand should be given in alphabet order. Number of ligand should be given with the Greek prefix tetradi. So tetraamine dichlorido, இந்த Greek prefix இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்பபெட் ஆர்டரா நீ பார்க்க கூடாது. அந்த லிகாண்டோட நேம் தான் நீ ஆல்பபெட் ஆர்டர். அப்ப இந்த அம்மன்ல ஏ வருது, குளோரிடோக்கு சி வருது. இப்ப ஏ ஃபர்ஸ்டா சி ஃபர்ஸ்டானா ஏ தான் ஃபர்ஸ்ட். அப்ப டெட்ராமின் டைக்ளோரிடோ கோபால்ட் 3 குளோரைட். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து உன்னுடைய ஸ்டேட் போர்டு புக்ல 139 பேஜ் நம்பர்ல இருக்கு, எடுத்து நீ இன்னைக்கு செக் பண்ணலாம். ஸோ அடுத்து சிஆர் இஎன் த்ரைஸ். சிஆர் இஎன் த்ரைஸ். இந்த இஎன்றது எத்திலீன் டயமண்ட், அதோடைய அப்ரிவேஷன். ஓகே, சிஆர் இஎன் த்ரைஸ். சிஆர்னா குரோமியம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா CrF6. CrF6 இது வந்து டபுள் காம்ப்ளெக்ஸ், தட் மீன்ஸ் டபுள் மெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ். கேட்டயான் ஆனியான் போத் ஆர் காம்ப்ளெக்ஸஸ். அப்ப இது எப்பவுமே நான் சொன்னேன், கேட்டயான் should be represented first, then the anion. சோடியம் குளோரைடு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தேன். அப்ப இதுதான் கேட்டயானிக் பார்ட், இதுதான் ஆனியானிக் பார்ட். எத்திலீன் டயமின் இஸ் a நியூட்ரல் ligand சொல்லி கொடுத்தேன். அப்ப இது 0. ஒரு Fன்றது F மைனஸ் அயான். அப்ப இது நெகட்டிவ் அயான். இப்ப RF இருக்குன்னா இது -6. குரோமியம் +3 ஸ்டேட்ல இருக்கும். அப்ப வெளியில -3, இங்க குரோமியம் +3 ஸ்டேட்ல, வெளியில +3. அப்ப இது கேட்டயான், இது ஆனியான். சொல்றது புரியுதா? குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 ஸ்டேட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸஸ்ல இருக்கும். அண்ட் அனதர் திங், குரோமியம் உடைய கோஆர்டினேஷன் நம்பர், குரோமியம் காம்ப்ளெக்ஸஸ்ல கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? Number of ligands that is attached with the central metal atom through coordinate covalent bond. இங்க En வந்து bidentate ligand. அப்ப ஒரு En எனக்கு 2 coordinate covalent bond form பண்ணும். அப்ப 3 ligand இருக்குன்னா 6 coordinate covalent bond. அப்ப இதோட coordination number 6. இங்க 6 fluoride ion, ஒரு fluoride ion ஒரு coordinate covalent bond form பண்ணும். அப்ப coordination number of chromium in most of the complexes 6 தான் இருக்கும். அதே போல அதோட oxidation state +3 தான் இருக்கும். சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ் ஆர் பாசிட்டிவ் அயான்ஸ். நீ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நெகட்டிவ்ல கால்குலேட் பண்ணினாவே அது உன்னோடது தப்புன்னு உனக்கு தெரியணும். இப்போ நேம்க்கு வருவோம். இது எத்திலீன் டயமின். எத்திலீன் டயமினோடைய ஐயூபேக் நேம் ஈத்தேன் 1,2 டயமின். அந்த எத்திலீன் டயமின்ற லிகாண்டோட நேம்ல டை இருக்கு. அப்ப நான் வேற ஒன்று சொன்னேன், என்னன்னா 2னா பிஸ் யூஸ் பண்ணணும், 3னா த்ரிஸ் யூஸ் பண்ணணும், 4னா டெட்ராக்கஸ். இங்க 3 இருக்கு, அப்ப ட்ரிஸ். சொல்றது புரியும் நினைக்கிறேன். இது என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ரூல்ஸை பார்த்தீங்கன்னா இது புரியும். ஸோ ட்ரிஸ்
ஈத்தேன் 1,2 டையமன். இதை நீ பிராக்கெட்ல போட்டுக்கலாம். எது சென்ட்ரல் மெட்டல் அயான்? குரோமியம். கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்ல குரோமியமா குரோமியம்னு எழுதணும், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ல குரோமேட்னு எழுதணும். அப்ப இது ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டையமன் குரோமியம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த குரோமியம் வந்து 3. அது that should be followed by the anion name. Anion name வந்து என்ன இருக்குன்னா R இருக்கு fluoride. அப்ப hexafluorido. Hexafluorido. குரோமியம் anionic complexல இருக்கக்குள்ள chromate. Chromate 3. This is what the IUPAC name of this complex. Am I clear? So cation, anion. First name of the cation, adutha anion. That's the first rule. Second rule, name of the ligand should precedes the name of the central metal ion. Number of ligands should be given with the Greek prefix. If the name of the ligand itself contains the word di or tri, then we have to use bis, tris or tetrachus. Then name of the central metal ion will be unmodified in the cationic complex. It will be end with the sound ate in the anionic complex. And if it is a heteroleptic complex, we have to follow the alphabetical order. These are all the rules used to give the name, IUPAC name for the coordination complexes. So, this is the second example. Next example. 140, page number 140 la nearly எவ்வளோ காம்ப்ளெக்ஸஸ்க்கு நேம் கொடுத்துருக்காங்கன்னா 16 காம்ப்ளெக்ஸஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் 1 or 2 நான் நடத்துகிறேன், நீ மற்றது நீ செக் பண்ண whether you can able to calculate the oxidation state of the metal ion. உன்னால நேம் அது புரியுதா, அது கொடுத்துருக்கிறது புரியுதான்னு செக் பண்ணு. தெரியலையா, இந்த இடத்துல அது டவுட் இருக்கா, கமெண்ட் செஷன்ல போடு. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே. ஸோ அப்போ இப்போ நான் வந்து அடுத்த எக்ஸாம்பிள் ஏஜி NH3 twice Cl. இப்போ நீ நல்லா என்னோட 2 வீடியோவையும் கவனிச்சிருந்தீங்கன்னா நீயே ஆன்சர் பண்ணலாம். இது வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், இது கேட்டயான், இது ஆனியான். நேம் ஆஃப் த கேட்டயான் should be followed by the name of the anion. அப்போ இது என்ன வரும்? நேம் ஆஃப் த ligand should precedes the name of the central metal ion. ligand என்ன? அமோனியா. அமோனியோட நேம் என்ன? அம்மன். எத்தனை அம்மன் இருக்கு? 2. அப்ப டைஅமன். டைஅமன். அதுக்கு முன்னாடி நீ காம்ப்ளெக்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், சென்ட்ரல் மெட்டல் அயானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணு. இது -1, இது +1. அமோனியாவுக்கு 0. அப்ப கட்டாயம் சில்வருக்கு 1 +1 தான். டையமன் சில்வர். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸா இருந்தா அர்ஜென்டேட்னு எழுதணும், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னா சில்வர்னு எழுதணும். அப்ப டையமன் சில்வர். சில்வரோட சார்ஜ் என்ன? 1. அது ஆக்சிடேஷன் ஸ்டேட். 1 குளோரைட். இது குளோரைடு, ஆனியான் குளோரைட். ஓகே, ஐ திங்க் இட் வில் பி வெரி கிளியர் ஃபார் யூ. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். காப்பர் அம்மன் சல்ஃபேட். சொல்லுங்க, இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். அப்ப டெட்ரா அமன். டெட்ரா அமன். இது 4 அமோனியா இருக்கு, ஸோ டெட்ரா அமன். கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்ல காப்பரோட நேம் காப்பர் தான் வரும். காப்பர். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிளியரா கால்குலேட் பண்ண தெரியணும். சல்ஃபேட் அயான் SO4 2-. அப்ப இதுக்கு 2- சார்ஜ். அப்ப இதுக்கு 2+. இதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு 2+. அமோனியா அது 0. அப்ப காப்பர் கட்டாயம் +2. காப்பர் 2 என்ன ஆனியான்? சல்ஃபேட். இது இன்னொரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் cobalt En twice Cl2 Cl. இது என்ன காம்ப்ளெக்ஸ்? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். சார்ஜ் முதல்ல கணக்கு. எத்திலீன் டையமனுக்கு 0, இதுக்கு -2, இதுக்கு -1. அப்ப காம்ப்ளெக்ஸ்க்கு +1. அப்ப இங்க என்னவா இருந்தா வெளியில +1 வரும்? இங்க +3 இருந்தாதான் +3 +0 -2 ஆன்சர் எனக்கு +1 வரும். கரெக்டா? +3 +0 -2 தான் எனக்கு வெளியில காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் +1 வரும். இப்ப கேட்டயான் நேம் ஃபர்ஸ்ட், ஆனியான். நேம் ஆஃப் த ligand should precedes the name of the central metal ion. Name of the ligand should given in alphabetical order. A, B, C, D, E. அப்ப C தான் முன்னாடி வரணும், E அப்புறம் தான் வரணும். ஈத்தேன் 1,2 டையமினா குளோரிடோவானா குளோரிடோ தான் ஃபர்ஸ்ட் வரணும். எத்தனை குளோரிடோ இருக்கு? டைக்ளோரிடோ.
டைக்ளோரிடோ. இது நான் என்ன ஸ்பெஷல் ப்ரிஃபிக்ஸ் என்னது பிஸ். எத்தனை EN இருக்கு? 2 இருக்கு. அப்ப பிஸ். ஈத்தேன் 1,2 டயமண்ட் எழுதியாச்சு. இப்ப லிகாண்டோட நேம் எழுதியாச்சு. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோபால்ட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 ஆனயம் குளோரைட். ரைட். இது தேர்ட் எக்ஸாம்பிள். இந்த கப்பா டேர்ம் சொன்னாலே அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சயனைடு வர்றது. ஸோ சயனைடு வருதுன்னா அதுக்கு நீ எப்படி யூஸ் பண்ணணும்? K3 Fe CN5 NO இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். நல்லா ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸை டிசைட் பண்ணு. முன்னாடி இருக்கிறது கேட்டியான், அடுத்து இருக்கிறது ஆனியான். அப்போ இது ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். எத்தனை K இருக்கு? 3 K. ஒரு K உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. பொட்டாசியம் அல்கலி மெட்டல். அல்கலி மெட்டலுக்கு ஆல்வேஸ் +1 தான். அப்போ +3. அப்போ இங்கே வெளியில் -3. ஓகே. NO வந்து 0 நியூட்ரல் லிகாண்ட். சயனைடு ஒரு சயனைடுக்கு -1. 5 சயனைடு இருக்கு. அப்போ -5. ஸோ -5 இதுக்கு வெளியில -3 வரணும். அப்போ இங்கே என்ன இருந்தால் வெளியில -3 வரும்னா +2 இருந்தால் தான். ஏன்னா +2யும் -3யும் நான் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன வரும்னா -3 வரும். இப்போ இதுக்கு நேம் கொடு. ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த கேட்டயம், அதாவது பொட்டாசியம். அடுத்தது நேம் ஆஃப் த லிகான்ஸ். ஈத்தே சயனைடோ இருக்கு. சயனைடோ இருக்கு. சியில் ஆரம்பிக்குது. நைட்ரோசில் இருக்கு. அப்போ சயனைடோ தான் முன்னாடி வரும். எத்தனை சயனைடோ இருக்கு? 5 இருக்கு. அப்போ பென்டா சயனைடோ எழுதிட்டு என்ன எழுதணும்னா கப்பா சின்னு எழுதணும். எதுக்காகனா இந்த சயனைடு வந்து சி த்ரூ த சி இது கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றதுக்காக. சப்போஸ் NCன்னு இருந்தா நீ இந்த இடத்துல என்ன எழுதணும்னா பென்டா சயனைடோன்னு எழுதி கப்பா Nன்னு எழுதணும். நான் சொல்றது புரியுது? ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கு மட்டும் இந்த ரூல். அப்ப பென்டா சயனைடோ இது என்னது? நைட்ரோசில். அயன் தான் சென்ட்ரல் மெட்டல் அயான். ஆனா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். அப்ப it should end with the sound AT. So ferrate 2. Hope you understand all the names of the given complexes. Again சொல்றேன், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உன்னோட புக்ல பேஜ் நம்பர் 139 140ல இருக்கு. You try to give the IUPAC name for the given complexes, and there is evaluate yourself in your book. You try to give the names for those complexes also. Suppose if you have any doubts, you can put it in the comment section. Thank you, children.